ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் ரெசிபி வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் நாம் ரொம்பவுமே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவக்காடோ பழம் வந்துட்டு எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதை எப்படி நம்ம பிடிக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பழுத்த அவக்காடோவை எடுத்துக்கோங்க. காயாக எடுத்துடாதீங்க. காயை கட் பண்ணால் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. கட் பண்ணும்போது இப்படி ரெண்டாக பிரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அது பாருங்கள். அப்புறம் அதில் உள்ள சீடை எடுத்துக்கோங்க. வெளியில் எடுத்துட்டு நாம் அந்த டாக் ஸ்பாட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு ஸ்பூன் வச்சு ஸ்கூப் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பவுலில் இந்த மாதிரி எல்லா பழத்தையும் ஸ்கூப் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பழமும் தேவையில்லை, ஆஃப் பழம் போட்டாலே நமக்கு ஃபில்லிங்காக தான் இருக்கும். ஸோ ஆஃப் தான் நான் எடுத்துருக்கிறேன் இன்றைக்கி. அப்புறம் ஸ்பூன் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு ஹாஃப் குக்கும்பர், ஹாஃப் ஆனியன், ஒரு ஹாஃப் டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட அவக்காடோ சாலட் அப்படின்னு கூட சொல்லலாம், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை அதே அவக்காடோ ஷெல்லுலேயே இப்படி சர்வ் பண்ணும்போது ரொம்பவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நமக்கு காரத்துக்கு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் மேலே தூவிக்கலாம். தூவிட்டு சர்வ் பண்ணும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அப்புறம் இதை நாம் சப்பாத்தியோட ரோல் பண்ணியும் கொடுக்கலாம். அப்புறமா ப்ரெட்டு அந்த மாதிரி சாண்ட்விச் மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம். மார்னிங் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லாத ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இருந்தால் போதும், அதில் நாம் இதை ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே சாப்பிட கொடுத்துடலாம். நீங்கள் இதை டிப்பிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவக்காடோ ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இதை அப்படியே ஸ்பூன் போட்டு சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்குமே ரொம்பவுமே ஹெல்த்தியாகவும் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.